420 நிர்மல்குமார் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து ரவுடிங்கிறதும் கட்ட பஞ்சாயத்து செய்துன்றதும் இதெல்லாம் என்ன மாண்பு? ஒரு சட்டத்துறை அமைச்சர் பொதுவெளியில் பத்திரிகையாளர் குற்றவாளிகள் நிரம்பிய கேபினட்டாக இருக்கிறது. இப்படி கிரிமினல் பின்னணியும் குற்றவாளிகள் நிரம்பிய கேபினட்டாக இருக்கக்கூடிய தாவேக அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கேள்வி கேட்பதற்கு துளியும் அருகதை இல்லை. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அதுவும் பேட்டி கொடுக்கறது விளக்கம் கொடுத்தா பரவாயில்ல. ஆனால் அவர் என்ன சொல்றார்? ஒரு தனி மனிதர்களை பற்றி பாடி ஷேம் பண்ணி பேசுகிறார். விசாரணையின் போது சிறுநீர் கழித்தவர்களுடைய வரலாறு தெரியும். அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன ரவுடி? அவர் அனிதா ராதாகிருஷ்ணனால் தென்னகத்தில் வந்து அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் கட்ட பஞ்சாயத்து செய்கிறாரு, இப்படிலாம் யார் சொல்கிறாருன்னா, உசிலம்பட்டியில் 420 புகார் கொடுத்த உக்கரபாண்டிங்கிற ஒருத்தர் இதே சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் மேலே நில மோசடி புகார் கொடுத்துருக்கிறார். உக்கரபாண்டிங்கிறவர் உசிலம்பட்டியில். இப்படி 420 நிர்மல்குமார் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து ரவுடிங்கிறதும் கட்ட பஞ்சாயத்து செய்துன்றதும் இதெல்லாம் என்ன மாண்பு? ஒரு சட்டத்துறை அமைச்சர் பொதுவெளியில் பத்திரிகையாளரை பார்த்து பேசும்போது உங்கள் மேல் சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டை தவறு இல்லைன்னு மறுத்து பேசுங்க, இல்லை நாங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது நீங்கள் பொதுவெளியில் எடுத்து போடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து தனி மனிதரை தாக்குகிற வகையில் நீங்கள் பேசுகிறீங்கன்னா இது எப்படிப்பட்ட சர்க்கார்? ஆதவர்ஜுனன் நேத்திக்கு ஒரு பேட்டி கொடுக்குறார். கரூரில் நடந்த சம்பவத்திற்கு கொன்று குவித்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், கொன்று குவித்தவர் என்று எங்கள் தலைவருடைய பேரை சொல்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ அவதூறாக பேசக்கூடிய அந்த ஆதவ் அர்ஜுனா ஏன் கைது பண்ணாமல் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது? யாரை ரவுடின்னு சொல்கிறாரு திரு நிர்மல்குமார்? இன்னைக்கு மரிய வில்சன் நிதித்துறை அமைச்சராக இருக்கிறார, வீடு பூந்து தாக்கி இருக்கிறார். அதுக்காக இன்றைக்கு நீதிமன்றத்தால் சம்மன் அனுப்பப்பட்டு, ஏன் வாரண்ட் அனுப்பப்பட்டு நீ வந்து ஆஜராகுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பவுடர் மினிஸ்டர் மேலே குற்றச்சாட்டு இருக்கு, ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் மேலே குற்றச்சாட்டு இருக்கு, அமைச்சர்கள் திரு நிர்மல்குமார் மேலே 420 இருக்கு. இப்படி கிரிமினல் அடங்கிய கேபினட்டை வைத்துக்கொண்டு, இன்னும் சொல்ல போனால் கேபினட்டுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் மீது குதிரை பேர ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி இருக்கிறோம். திரு வைகோ பேசியிருப்பதை வந்து நான் இதே 2 நாட்களுக்கு முன்னாடி ஊடகங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ கிரிமினல் பின்னணி கொண்ட கேபினட்டாக தான் இருக்கிறது, குற்றவாளிகள் நிரம்பிய கேபினட்டாக இருக்கிறது. இப்படி கிரிமினல் பின்னணியும் குற்றவாளிகள் நிரம்பிய கேபினட்டாக இருக்கக்கூடிய தாவேக அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கேள்வி கேட்பதற்கு துளியும் அருகதை இல்லை. எப்படி நீ சொல்லலாம்? ஒரு விசாரணைக்கு வந்து அழைச்சிட்டு போகும்போது உடையிலேயே சிறுநீர் கழிச்சவன்னு சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லை? இது ஒரு தனி மனிதத்தினுடைய ஒழுக்கம் இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு யாராவது எந்த அமைச்சருக்காவது மாண்பு இருக்கா? பொதுவெளியில் எப்படி காலில் விழுந்தா கூட நாங்கள் சேர்த்துக்க மாட்டோங்கிறீங்க. அப்போ என்ன தூத்துக்குடி எஸ்பி அனிதா ராதாகிருஷ்ணன் காலில் விழுந்தாரா? 5 மணி நேரம் என்ன நடந்து உள்ள? அப்போ என்ன செஞ்சு எங்கே கீழே விழுந்து விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்த்துருக்கீங்க? இன்னைக்கு நேற்றுக்கு OS மணியன் அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் OS மணியன் சொல்லியிருக்கிறார், விஜயபாஸ்கர் என்னை கூப்பிட்டாரு, வாங்க உங்களுக்கு அமைச்சர் பதவி தரேன், அமைச்சர் பதவி நீயே வச்சுக்கோ, நான் வரலன்னு சொல்லி OS மணியன் சொல்லியிருக்கிறார். யார் இந்த குற்றச்சாட்டுகளை செய்கிறாங்க? யார் இந்த குதிரை பேரவை செய்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது 54 சட்டமன்ற உறுப்பினர்கள். ஒரு எம்எல்ஏவோ 2 எம்எல்ஏ 7 எம்எல்ஏவோ வாங்குறதுனால எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் தாவேக்கானுடைய அமைச்சர்கள்லாம் பேசுவது என்பது இது வடிகட்டிய பொய். இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் மீது குற்றம் சுமத்த வேண்டிய நோக்கத்துக்காக ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்து தினம் ஃபைலை பார்க்கறதுக்கு துப்பு இல்லை. நீங்கள் என் கூட இப்போ வாங்க செக்ரட்டேட்டுக்கு, விரிச்சோடு இருக்குது செக்ரட்டேட்டில். IAS ஆஃபீஸர்லாம் காலையில் 10 மணிக்கு வராங்க, 5 மணிக்கு போயிட்டே இருக்கிறாங்க. எந்த துறை இயங்குதுன்னு விஜய்க்கு தெரியுமா? எத்தனை கோப்புகள் நகர்ந்து இருக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா? எந்த திட்டத்தை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு விஜய் இது வரைக்கும் நான் வந்து 55 நாள் ஆகுது, 56 நாள் ஆகுது, இது வரைக்கும் நான் வந்து இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன்றதை அவர் சொல்லியிருக்கிறாரா? எதையுமே இவங்க செய்யலை.